ஒரு 1 இயராக சொல்லலாம் கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்தேன். ஆமாம், ஐ வாஸ் டேக்கிங் மை டைம் ஆஃப். கொஞ்சம் ஜென்ரல் திங்ஸ் போய் அது வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நாள் லெட்ஸ் அனலைஸ் என்ன பண்ணுறது, என்ன ஹவு டு மூவ் ஃபார்வர்ட். ஐ டுக் டைம் ஆஃப். திரும்பி பார்க்குறப்ப ஒன்றுமே தோணல. இட் இஸ் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வேலை, என்னோட வேலை. ஐம் மியூசிக் டைரக்டர். ஸோ இறைவன் அந்த கொடுக்குறான், அந்த இசையை கொடுக்குறான். ஸோ அதில் மக்களுக்கு கொடுக்குறேன், அவ்வளோதான். அது ஒரு வேலையாக தான் பார்த்தேன். ஐ டோன்ட் சீ இட் அஸ் அன் அச்சீவ்மெண்ட். பிகாஸ் அது அப்படி பார்க்க ஆரம்பித்தா நமக்குள்ள, ஐ மீன் எனக்குள்ள ஒரு கர்வம் ஒன்று வந்துடும். ஸோ அது வரக்கூடாது அப்படின்றதுக்காக நானே என்ன ஃபைட் பண்ணிக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் அதான் நான் எல்லா இன்டர்வியூலையும் சொல்லுவேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்பாவுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாது, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்கும். ஏன்னா அவங்களோட ஸ்கெடியூல் வேறு, ஏர்லி மார்னிங் கிளம்பி போயிடுவாங்க, என்னோட ஸ்கெடியூல் வேறு. ஸோ அப்படி தான் இருக்கு. என்னோட ரிலாக்ஸேஷன் இப்போ வந்து ப்ரேயர்ஸ் தான். தேடல், செல்ஃப் ரியலைசேஷன். நம்ம எதுக்கு வந்திருக்கோம், என்ன பர்பஸ் நமக்கு, அதுதான். எதுக்கு இந்த பூமிக்கு வந்திருக்கோம், என்ன பர்பஸ் ஆஃப் லைஃப், என்ன வாட் இஸ் மியூசிக், சினிமா, லைம்லைட், இதெல்லாம் வந்து a matter of time தான். everything will die out soon. ஸோ அதையும் தாண்டி என்ன இருக்குது இந்த ஒரு தேடல். ஏன்னா சம்டைம்ஸ் எனக்கே தெரியாது இந்த டியூன் எப்படி வருதுன்னு. ஸோ அப்போ எங்கேருந்து வருது, எப்படி வருது, அந்த கொஸ்டின் நீங்கள் ஒன்ஸ் கொஸ்டின் கேட்க ஆரம்பித்தாலே அது உங்களுக்கு ஆன்மீகத்துக்குள்ள தான் கொண்டு போய்விடும். காரணம் நிறைய ரீசன் சொல்லலாம். பட் அந்த என்ன சொல்கிறது, இப்போது எனக்கு வந்து எங்கள் அம்மா இருந்த டைமில் வந்து அவங்க ஒரு புஷ், ஷி ஆல்வேஸ் மோட்டிவேட்ஸ் மீ. இன்னும் நிறையா படம் பண்ணு, இன்னும் ஹிட்ஸு கொடு, இன்னும் இது பண்ணுன்னு சொல்லி ஒரு அம்மா வந்து ஒரு பையனை புஷ் பண்ணும்போதே அந்த இருந்த மோட்டிவேஷன் அவங்க மறைஞ்ச உடனே ஒரு வேக்யூம் ஒன்று வந்துடுச்சு. அவங்க இல்லையே, இப்போ என்ன ஆக போகுது. ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி அவங்களோட மோட்டிவேஷன் தான் இன்னைக்கு நான் யுவன் சங்கர் ராஜா அப்படின்னா அது அவங்க மட்டும்தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் தட்ஸ் ஹவு ஷி புஷ்ட் மீ. மியூசிக் தெரியாது, மியூசிக் படிக்கலை, எதுவுமே இல்லை. எப்படி 100 ஃபிலிம்ஸ் பண்ண முடியும், எப்படி? இம்பாசிபிள். ஏதோ ஒரு பிளெஸ்ஸிங், இறைவனோட அருள் இருக்கு. ஸோ ஒரு ஃபோர்ஸ், ஜென்ரல் ஒரு எனர்ஜி ஒன்று உங்களுக்கு வந்து புஷ் பண்ணிகிட்டே இருந்தது. இல்லைன்ற போது உங்களுக்கு தேட ஆரம்பிக்கிறது. ஸோ ஐ ஸ்டார்டட் சர்ச்சிங் அ லாட். ஸோ எனக்கு கரெக்டாக எனக்கு ஒன்ஸ் ஐ ஸ்டார்டட் ரீடிங் த குரான், எனக்கு வந்து அது மனசோட ஒன்றி போனோடனே ஐ ஃபெல்ட் ஐ வாஸ் அட் ஹோம். ஸோ அந்த எனர்ஜி எனக்கு இதில் கிடச்சிது. அது கண்டிப்பாக இஸ்லாம் ஒரு மெயினான ஒரு ரீசன்னு சொல்லலாம். அதுலேருந்து வெளியே வர முடியும் அப்படின்ற இது வந்து எனக்கு இஸ்லாம் தான் ஹெல்ப் பண்ணுச்சு. இன்னும் டீப்பாக சொல்லணுன்னா நான் இது வரைக்கும் லைஃப்பில் ட்ரிங்கே பண்ணதில்லை. ஸோ அந்த ஃபேஸில் வந்து ஒரு 2-3 months நினைக்கிறேன் ஐ ஸ்டார்டட் ட்ரிங்கிங், ஐ ஸ்டார்டட் ஸ்மோக்கிங். அது பண்ணும்போதே கூட எனக்கு வந்து இது நான் கிடையாதுன்னு தான் எனக்கு தோணிட்டு இருந்தது. ஸோ அப்புறம் ஒரு அவேக்கனிங் வந்துச்சு. ஓகே, இப்படி போச்சுன்னா
we will lose everything. இவ்வளோ நாள் சம்பாரிச்ச இது எல்லாமே மிஸ் ஆகிடும், நேமு வாட் எவர் மியூசிக்கில் எவ்ரி திங் இதில் வந்து we will மிஸ் அவுட் இந்த மாதிரி போனால் அப்படின்னு சொல்லி ஒரு அவேக்கனிங் வந்த பிறகு தான் ஐ ஸ்டார்ட் சிட்டிங் பேக் அகெயின். எல்லாருமே தன்னுடைய எப்படி சொல்கிறது, ஒரு டெத் டேன்னு ஒன்று இருக்குல்ல, எல்லா மனிதன் இந்த பூமியில் வரும் சோல் அப்படி, இது ரொம்ப இன்டெலெக்சுவலான ஒரு ஆன்சர்னு சொல்லலாம். இந்த பூமிக்குள்ளே வர சோல் எல்லாருமே அவங்களோட டெத் டே எவ்ரி டே தே ஆர் கிராசிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மை மாம் பாஸ்ட் அவே October 31st வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளோ October 31st அவங்க கிராஸ் பண்ணி வந்திருப்பாங்க அவங்களுக்கு தெரியாமலே. ஸோ நம்ம அந்த அவேர்னஸோட நம்ம வாழணும். நம்ம அது எப்படி வாழணும்னா யூ ஷுட் நோ, ட்ரை டு ஹெல்ப் as much as people you can. அண்ட் நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு இருந்தால் தான் நம்ம சோலுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குறது தான். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் that's what I feel. மாஷாஅல்லாஹ் ஃபைன், ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு, எவ்ரி திங் இஸ் ஃபைன். இட்ஸ் நாட் லவ் மேரேஜ்னு என் ஃப்ரெண்டு மூலமாக, என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்ட்ட நான் சொன்னேன் இந்த மாதிரி பொண்ணு இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொன்னப்போ ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணி பேசி இதான் அரேஞ்ச் மேரேஜ். அவங்க மூலமாக வந்த ஒரு இதுதான். ஒருத்தரோட பர்சனல் லைஃப் இப்போது இட்ஸ் அ பர்சனல் சாய்ஸ் தானே. ஒன்ஸ் நீங்கள் செலிப்ரிட்டி ஆனவுடனே அந்த டாபிக் வந்து அவங்களோட டாபிக் ஆகிடும், அவ்வளோதான், வேறு வித்தியாசம். ஆமாம், அது இப்போ என்ன பண்ணாலும் ஓகே நான் இந்த கார் வாங்கியிருக்கேன், அவர் இந்த கார் வாங்கிறாரு, அவ்வளோதான். நான் இது பண்ணியிருக்கேன்னா ஓகே அவர். ஒன்ஸ் ஒரு செலிப்ரிட்டி அதுதான் அதோட ஒரு பேக்கேஜ்னு சொல்லலாம், எக்ஸ்ட்ரா பேக்கேஜ்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் எது பண்ணாலும் அது ஒரு டாக்காக இருக்கும். எனி பப்ளிசிட்டி இஸ் அ குட் பப்ளிசிட்டி. ஒன்றும் சொல்லலை, ஹி மெட் த ஃபேமிலி, ஜாலியாக யூஸ் பேசிட்டு இருந்தாங்க. அது சடனாக அந்த டேட் வந்து மீடியாவில் எல்லாமே என்ன போட்டிருந்தாங்க, ரகசிய திருமணம் அப்படின்னு போட்டு. அது ஆக்சுவலி ரகசிய திருமணம் கிடையாது, எல்லா ஃபேமிலி எல்லாருக்குமே தெரியும். இந்த அவங்க கேர்ள் சைடில் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் ஆகிடுச்சு. அவங்க வந்து ஹேட் டு ஸ்டார்ட் லாட் ஆஃப் ரூமர்ஸ் நிறையா வர்றதுனால அவங்க வந்து அதை பதில் சொல்ல முடியாமல் அவங்க கம்யூனிட்டி they were not able to handle the pressure. ஸோ எனக்கு பாவமாக இருந்தது. ஐ ஸ்போக் டு டேட், இந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க சீக்கிரமாக வைக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும்போது எப்போ இருந்தோமோ இல்லை இன்னும் ஒரு 1-2 days பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னேன். இன்னும் 1-2 days அப்போ எப்படி வர்றது எல்லாமே பேசினாங்க. ஸோ அப்புறம் லாஸ்ட்டாக சொன்னேன் இந்த மாதிரி அவங்க வைக்கணும்னு தான் பிளான் பண்ணாங்க டேடி, நாங்கள் வேணால் அப்படியா சரி பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்துரு. இட் வாஸ் ஃபைன் தான், இட் வாஸ். பட் எல்லா அப்பாவுக்கு என்னென்னா ஏன் திடீர்னு வச்சாங்க என்னது, அப்புறம் அவங்க பொண்ணு ஃபேமிலி அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோன்னே இட் வாஸ் ஃபைன். லாட் ஆஃப் ரூமர்ஸ் நிறையா வர ஆரம்பிச்சிச்சு. அதை எதுக்கு தேவையில்லாமல் தள்ளி போட்டுகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு தான் உடனே டிசைட் பண்ணியிருப்பாங்க. இமான் இஸ் டூயிங் குட். இமான் சர்டன் சாங்ஸ் பிடிக்கும். அனிருத் இஸ் குட். அப்புறம் ஆல் யங்ஸ்டர்ஸ், தமன் நல்லா பண்ணிட்டாரு. தமன் வந்து இஸ் பேசிக்லி அ ட்ரம் ப்ரோக்ராமர். ஸோ அவருக்கு வந்து ரிதம் அவரோட சாங்ஸில் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இமான் அகெயின் இஸ் மெலடி, இஸ் ஹைலி இன்ஸ்பயர்ட் பை மை டேட். ஸோ அது அவர் ஹிஸ் மெலடிஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங். அண்ட் அனிருத் இஸ் ஹேவிங் எ யங் வைப்ரண்ட் இது இப்போது. ஸோ தட்ஸ் அபவுட் இட்.